கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்களை இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் முக்கியமான எசேக்கியால் தீர்க்கதரிசி புத்தகத்தின் 21வது அதிகாரத்திலிருந்து 48 வரையிலும் நாம் பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, இந்த பகுதியை நான் படிக்கும்போது தான் நான் உண்மையிலேயே மனம் மாறினேன்னா அதிக பேருக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு நான் என்னை நான் ஒப்பு கொடுத்தேன். எப்படின்னா இதில் ஆண்டவர் சொல்கிறாரு, பார்க்கலாமா? இதில் என்ன எழுதியிருக்குன்னா, ஆண்டவர் ஏன் கோபப்படுறாரு, எதனால ஜனங்களை அழிக்க நினைக்கிறாரு. ஆனால் அதே தேவன் எவ்வளவு கிருபையுள்ள தேவன், அவர் எப்படியெல்லாம் ஜனங்களை ஆசீர்வதிப்பார் அப்படின்ற எல்லாமே இந்த பகுதியில் வருது. பிரியமானவர்களே, அந்த காலத்தில் மோசேயினுடைய காலத்தில் ஆண்டவர் இப்படியாய் நடத்தணும்னு சொல்லிட்டு ஒரு சில நியமனங்களை வைத்தார். நீங்கள் லேவியர் ஆகமத்தில் என்னாகமத்தில் பார்த்தீங்கன்னா இத்தனை அளவுகள் உள்ள அளவு இத்தனை இருக்கணும், இத்தனை கோல் அளவுள்ள அடியில் பிரகாரம் அமைஞ்சிருக்கணும், கருவறை இப்படி இருக்கணும், வாசப்படி இப்படி வச்சுருக்கணும், ஒருத்தவங்க இப்படி போனால் அப்படி போகணும். அதாவது அந்த நியமனங்கள், கற்பனைகள், கட்டளைகள்னு சொல்கிறோம்ல. இப்போது இந்த ஜனங்கள் இதையெல்லாம் மீறினதுனால அவருக்கு கோபம் வந்தது. ரெண்டாவது, ஜனங்களை என்ன பண்ணார்? முதல்ல நம்ம எசேக்கியால என்ன பார்த்தோம்னா, யூதர்கள் அந்த பாபிலோன் ராஜாட்ட போய் இவங்க சிறைப்பட்டு போயிட்டாங்க. இவங்க சிறைப்பட்டு போய் 25 வருடங்கள் கழித்து மீண்டுமாய் எசேக்கியா தீர்க்கதரிசியை பார்த்து அவர் கர்த்தர் அவரோடு பேசுகிறார், தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். அவரை கூட்டிகிட்டு போய் ஒரு மலை மேலே நிறுத்தி அவர் அதை பற்றி பேசுகிறார். அப்படி பேசும்போது அவர் சொல்கிறாரு, இந்த ஜனங்கள் என்ன பண்ணாங்கன்னா, அவங்க என் பேச்சு கேட்கல, இவங்களை நான் என்ன பண்ணுவேன்னா, இவங்களை எப்படி தொடரும் அப்படின்னு சொன்னால், இவங்களுக்கு கஷ்டம் சமுத்திரத்தின் அலையை போல தொடருமா. சத்ரு, அதாவது அந்நியர்கள் படையெடுத்து வருவாங்கல்ல, அப்படி படையெடுத்து வர்ற அந்த குதிரைப்படை, அந்த ரதத்தினுடைய அந்த சத்தங்கள் இதெல்லாம் கேட்டு இவங்களுடைய மதில் அதிருமா. நான் ஒப்பு கொடுப்பேன். ஏன் அப்படின்னா, இவங்க நான் தேசத்தை அழிக்க இவங்க இப்படி பண்ணிட்டாங்கன்னு நான் சொல்லும்போது, தேசத்தை அழிப்பதிலிருந்து பாதுகாப்பதற்கு ஒருவன் உண்டோ? போனதில் சொன்னார், சத்தியத்தை தேடுவான் உண்டோன்னு சொல்லி வீதிகளிலும் தெருக்களிலும் பாருங்கள், ஒரே ஒருத்தன் அப்படி இருந்தானா நான் அழிக்க மாட்டேன்ட்டு. இப்போ சொல்கிறாரு, இந்த தேசத்தை நான் அழிக்காத படிக்கு என்னிடத்துல விண்ணப்பம் பண்ணுவதற்கு ஒருத்தன் உண்டோன்னு சொல்லி நான் பார்த்தேன், ஆனால் யாருமே இல்லை. இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, பிரியமானவர்களே, கிறிஸ்தவர்களுடைய முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா, நம் தேசத்திற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். ஊழியக்காரவங்களாம் பார்த்தீங்களா, தேசத்துக்காக ஜெபிக்கிறாங்கல்ல, இந்தியாவுக்காக ஜெபிக்கிறாங்க, தமிழ்நாட்டுக்காக ஜெபிக்கிறாங்க, ஒவ்வொரு மாநிலத்துக்காக ஜெபிக்கிறாங்க. முக்கியமாக நம்ம எந்த தேசத்தில் இருக்கோமோ அந்த தேசத்தில் அழிவு வராத படிக்கு அந்த தேசத்திற்காய் நாம் ஜெபிக்க வேண்டும். அமெரிக்காவில் கூட இப்போ இந்த அக்கினி நடந்ததில் அவங்க அந்த அந்த ஒரு வாஞ்சை, அந்த தேசம் அழியக்கூடாது, தேசத்தின் பரிசுத்தத்துக்காய் ஜெபிக்கிறதுக்கு யாருமே இல்லை. இனி வரும், இப்போ இதற்கப்புறம் எழுப்புதல் உண்டாகும். அல்லேலூயா. அதுபோல் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் ஏன் அது மாதிரி ஒரு ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு நான் அழிக்கிறேன். அப்புறம் பார்வோனை பார்த்து சொல்கிறார், தீர்வை பார்த்து சொல்கிறார், ஏய் நீ பெருமைக்காரன், உன் இருதயம் முழுக்கும் பெருமை நிறைஞ்சிருக்கு. கர்த்தர் பெருமைன்னா அவருக்கு பிடிக்காது. ரெண்டாவது, பார்வோன்ட்டு சொல்கிறார், நீ என்ன பண்ணுறன்னா, நதியில் போய் படுத்துக்கிட்டு நீ போய் நதி மேலே படுத்துக்கிட்டு நான் தான் இந்த நதியவே உண்டாக்குனேன்னு சொல்கிற. இந்த பார் முதலையே, அவரை பார்த்து சொல்கிறாரு ஆண்டவர், முதலையே நான் அந்த பார் உன் செதில் முழுக்கும் இந்த இதில் உள்ள இந்த நதியில் உள்ள மச்சங்களை ஒட்ட வச்சு உன்னை அப்படியே தூக்கி எடுத்துகிட்டு போய் நான் பாலான இடத்துல கொண்டுட்டு போய் உன்னை போட்டுருவேன். இப்போ தண்ணி இல்லாத இடத்துல போய் போட்டால் என்ன ஆகும்? செத்து போயிடுவாங்க. இது எதுக்கு சொல்கிறாருன்னா, உன் சத்துருக்கள் உன்னை அழித்து போடுவான். ஏன் அது எப்படியா? பாலான இடத்துக்கு போகிறவனை கொள்ளை நோய் பட்டயத்தில் சாவாங்களாம். பாலான இடத்துல போய் நான் பதுங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க பட்டயத்தில் சாவாங்களாம். வெளிகளில் போய் நான் தங்கிக்கிறேன்றவங்கள மிருகம் சாகடிச்சிருமா. குகைகள்லையும் கெபிகள்லையும் போய் ஒளிஞ்சுக்கிறேன்னு சொல்கிறவங்கள இது கெபிகளை ஒளிஞ்சுக்கிறேன்னு சொல்கிறவங்கள நோய் தாக்குமா, கொள்ளை நோய். இப்படி உங்களை நான் அழிப்பேன். எப்படி சொல்கிறாரு பாருங்க. வெட்ட வெளியில் நீ போனேன்னா பட்டயம்,
நீ எங்கனாலும் போய் ஒளிஞ்சுக்கலான்னு கெபியல்லையும் குகையிலையும் போய் நான் நல்லா உள்ளே பதுங்கிக்கிறேன்னு பண்ணேன்னா கொள்ளை நோய் அனுப்புவேன். எவ்வளவு அழகாக சொல்கிறாரு பாருங்க. சரி, நான் வெளிப்புறத்தில் எங்கனாலும் நான் போய் நான் தங்கிக்கிறேன்னு சொன்னேன்னா அங்கேயும் நான் உன்னை அழிப்பேன், பஞ்சத்தை நான் கொண்டு வருவேன். இப்படி நம் தேவன் எந்த வழியிலனாலும் அதுக்கு என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் தப்பிக்க முடியாது. தப்பு பண்ணுனா, அக்கிரமம் பண்ணுனா நிச்சயம் நீங்கள் தப்பிக்க முடியாதுன்றார். அது சொல்கிறாரு, அவர்கள் இனிமையாய் பேசுகிறாங்க, ஆனால் அவங்க இருதயத்தில் கொஞ்சம் கூட நல்லதில்லை, இருதயம் முழுக்கும் கேடு நிறைந்ததாக இருக்கிறதுன்னு சொல்கிறார். யாருன்னு சொன்னால் நம் ஜனங்களை. அதனால் ஆண்டவருக்கு நம் இருதயத்தில் அந்த நாவு கர்த்தருக்கு பிடிக்காதுன்னு சொல்லுவார். அதுபோல் நம் இருதயம் பரிசுத்தமாக இருக்கிறதா தேவன் விரும்புவார். நம்ம என்ன பேசுகிறோமோ அதான் உள்ளத்தில் இருக்கிறத நம்ம பேசணும். சொல்கிறாங்களா, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு. ஸோ இருதயத்தில் ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே ஒன்று பேசுகிறது ஆண்டவருக்கு சுத்தமாக பிடிக்காது. அடுத்து தூபால் ஜாதிகளின் அதிபதியாகிய கோகுக்கு சொல்கிறாரு, எப்பா உனக்கு ஆண்டவர் ஒரு பந்தி வைக்கிறாராம். நல்லா கேளுங்க. நம்ம விருந்துக்கெல்லாம் போனோம்னா இலையில சாப்பாடு போட்டு பிரியாணி வச்சு சைடில் சிக்கன் 65 அது இதுன்னு வச்சு நமக்கு சாப்பாடு வகை வகையாக வச்சு போடுவாங்க. இல்லை வெஜிடேரியன்னா 16 வகையான கூட்டு வச்சு, இல்லைன்னா இப்போல்லாம் என்னென்னா நிறையா அது என்ன சொல்கிறது, டிஃபன் ஐட்டங்கள் மாதிரி அது இதுன்னு எல்லாம் வருது, குட்டி தோசை அது இதுன்னு சாப்பாடு. அப்படி பந்தி வைக்கிறது போல் ஆண்டவர் ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணுகிறாராம். பிரியமானவர்களே, இதை நல்லா கேளுங்க. அவர் யாருக்கு பந்தி ஆயத்தம் பண்ணுறாராம் தெரியுமா? வானத்தில் பறக்கின்ற பறவைகளுக்கும் பூமியில் சுற்றி திரிகிற மிருகங்களுக்கும். காட்டில் இருக்கிற மிருகங்க, நாட்டில் இருக்கிற மிருகங்களுக்கு, பறவைகளுக்கும் ஒரு பந்தி வைக்கிறாராம், ஒரு விருந்து வைக்கிறாராம், பந்தி. அதில் என்ன உணவுன்னா, ஆசாரியனையும் இந்த மாதிரி கொளுத்தவங்களை யாரெல்லாம் தவறு பண்ணாங்களோ அத்தனை பேரையும் அடித்து, யார் தெரியுமா? குதிரை மேலே ஏறுறவன், யுத்த வீரன், பராக்கிரமசாலி, ரதத்தை ஓட்டுகிறவன், இவங்க அத்தனை பேரையும் நான் அடித்து நொறுக்கி அவங்கள சாகடித்து எல்லாரையும் உங்களுக்கு விருந்து வைக்கிறேன், உங்களுக்கு நான் பந்தி வைக்கிறேன், நீங்கள் மாமிசத்தை புசித்து நல்ல ரத்தம் குடிங்க அப்படின்னு சொல்கிறார். இவரோட கோபம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா பெரியமானவர்களே? ஒன்றுமே இல்லை, நீ நீதி செய், நியாயம் செய், கர்த்தரோட கற்பனைகளை கடைப்பிடி, அவ்வளோதான். அதனால என்ன பண்ணுறாரு, இதெல்லாம் சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுனீங்க அப்படின்னு சொன்னால், ஆலயத்தை பாதுகாக்கிறதுக்கு, காவல் காக்கிறதுக்கு புறஜாதிகளை கொண்டு நீங்கள் வச்சிட்டீங்க. அப்புறம் அவர் சொல்கிறாரு, மலை மேலே கொண்டு போய் உங்களை காட்டிட்டு சொல்கிறார், இந்த பார் என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க, நம்ம போன தடவை பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி சொல்கிறாரு. ஏன்பா, ஏன் ஆலயத்தில் சுற்றி செவர் கட்டி உங்களை யார் ராஜாவோட பிரேதத்தை கொண்டுட்டு போய் வைக்க சொன்னது? எனக்கு இதை படிச்சுட்டு உண்மையிலேயே எனக்கு கூட இப்போ என்ன தெரியுமா பெரியமானவர்களே, செத்து போன உடனே அந்த பிரேதத்தை கொண்டு போய் கோயிலில் தானே, நம்ம சர்ச்சில் தானே வைக்கிறாங்க நடுவில். இது எப்படி அவங்க அதை வைக்கிறாங்க என்றது தெரியல பிரியமானவர்களே. ஏன்னா ஒருத்தன் சர்ச்சுக்கே வராதவனாக இருப்பான், ரட்சிக்கவே படமாட்டான், 70 வயசு வரையும் அவனுக்கும் சர்ச்சுக்கும் வித்தியாசம் இல்லை. அவங்க பிள்ளைங்க தான் வருவாங்க, பொண்டாட்டிமார் வருவாங்க, அவங்களுக்கும் சர்ச்சுக்கும் என்றைக்கோ ஒரு நாள், ஒரு கிறிஸ்மஸ் அன்னைக்கு, நியூ இயர் அன்னைக்கு வர்ற ஆளுகள்லாம் இருக்கிறாங்க. ஆனால் இறந்து போனால் அவங்கள கொண்டு போய் எங்கே வைக்கிறாங்க? அந்த பிரேதத்தை கொண்டுட்டு போய் ஆலயத்தின் நடுவில் வச்சு ஒரு பாட்டு பாடி அவர் ப்ரேயர் பண்ணி அதுக்கப்புறம் தான் அது கல்லறைக்கு போகுது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, என்னோட அந்த காலத்தில் என்ன பண்ணியிருக்காங்க, ராஜாக்களோட கல்லறைகளை கார்கேஸ் அப்படின்னு போட்டிருக்கு. கார்கேஸ்னால் பிரேதத்தை வைக்கிற பிரேதத்தை அடைச்சி வைக்கிற இடமா. அப்படி அந்த ராஜாக்கள் இறந்த உடனே ராஜாக்களை கொண்டுட்டு போய் தேவனுடைய சமூகத்தில் கொண்டு போய் அறைகளில் கொண்டுட்டு போய் அந்த சுற்றி செவர் கட்டி வைக்கிறாங்க. அவர் ஒரு முழம் சொல்லி செவர் கட்ட சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, 25,000 முழம், 10,000 முழம் நீளம் அகலம் இந்த மாதிரி நீங்கள் கட்டுங்க, நடுவில் ஒரு 5 முழம் இந்த மாதிரி அதாவது பிரகாரம் கரு அறை. இப்போ எல்லாமே இதெல்லாம் இந்துக்கள் ஃபாலோ பண்ணுறாங்க. கருவறைன்னு சொல்கிறாங்கல்ல, உள்ளுக்குள்ளே, அதுக்குள்ளே யார் மட்டும்தான் போவா? இவங்களோட ஐயர் மட்டும்தான் போவாங்க. அது ஏன்னா நம்மளோட கட்டளை, அது ஆசாரியர்கள் மட்டும்தான் கருவறைக்குள்ளே போகணும், மற்ற யாரும் போகக்கூடாது. அப்போது கருவறைக்குள்ளே இவங்கெல்லாம் ஒரு சிலையை வச்சுருப்பாங்க. ஆனால் நம்ம கருவறைக்குள்ளே தேவனுடைய கற்பனையும் கட்டளையும் ஒரு மேஜை இருக்கும், அதில் குத்து விளக்கு இருக்கும், அதில் தேவனுக்கு அந்த அப்பத்தை சுட்டு அங்கே வச்சுருப்பாங்க. கேரூபீன்கள் சேராபீன்கள் இருக்கும்,
ரெண்டாவது தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி இருக்கும். இதுதான் அந்த கருவறைக்குள்ளே இருக்கும். இப்போ இவங்க போய் உள்ளே போகும்போது இந்த ஆசாரியர்கள் அவ்வளவு கட்டளையிடுறாரு, இப்படி இப்படி இருக்கணும், அப்படி இப்படி இருக்கணும்னு. ஆனால் அதெல்லாம் இவங்க யாரும் கடைப்பிடிக்கலை. அங்கே ஒரு செவத்தை கட்டி இவங்களா இஷ்டத்துக்கு அதில் கொண்டுட்டு போய் ராஜாவோட பிரேதத்தை வைக்கிறாங்க. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் என்ன சொல்கிறேனோ அதை நீங்கள் கீழ்ப்படியலைன்னா அப்போது என்னுடைய கோபம் வரும். கோபம் பற்றி எரிஞ்சு நான் அக்கினியை அனுப்புவேன்றார். பட்டயத்தை அனுப்புவேன், பஞ்சத்தை அனுப்புவேன், கொள்ளை நோயை அனுப்புவேன். சத்துருக்கள் உங்களை முறியடிப்பாங்க. அல்லேலூயா. இப்போ இவ்வளோலாம் சொல்லி நீங்கள் ஏன் அந்த மாதிரி கொண்டு போய் வச்சீங்க? ஏன் அருவருக்கத்தக்க காரியங்களை பண்ணுனீங்க? ஏன்னா நீங்கள் இன்னும் என்ன பண்ணுறீங்க, ஆலய பிரகாரத்தை பாதுகாப்புறதுக்கு இருதயத்தை விருத்த சேதனம் செய்யாதவர்களும் மாமிசத்தில் நுனித்தோல் விருத்த சேதனம் செய்யாத புறஜாதிகளை கொண்டு வந்து என்னுடைய ஆலயத்தில் நிறுத்தினீங்களே, ஏன்? அதனால தான் அவங்க உங்களை பாவம் பண்ணுறதுக்கு அவங்க வழியாக இருந்துட்டாங்க. நீங்கள் என்னோட கற்பனைகளை விட்டு நீங்கள் விலகிட்டீங்கன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு, இப்போ நீ வா அப்படின்னு அவனை மறுபடியும் கூட்டிகிட்டு போயிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் கூட்டி கொண்டுட்டு போய் காட்டும்போது ஒரு நகரத்தை பார்க்குறாராம் எசேக்கியா தீர்க்கதரிசி. அந்த நகரத்தை பார்க்கும்போது ஆண்டவர் கையில் நூல் பிடிச்சு ஒரு அழகான ஒரு வெண்கலத்தை போல ஒரு தூதன், ஒரு உருவம். அவர் இவரை பார்த்து கையில் நூல் வச்சிருக்கிறாராம். அந்த நூலை வச்சு அளக்குறாராம். இவருக்கு கற்றுக் கொடுக்கிறார். மோசேக்கு எப்படி அந்த ஆலயத்தை கட்டுவதற்கு கட்டளைகளையும் நியாயப்பிரமாணங்களையும் சொல்லி கொடுத்தாங்களோ அதை இவங்க மீறினாங்கல்ல. இப்போ புதிதாய் அந்த நகரத்தை அந்த இதை இடலாம் நீ கட்டணும்னு சொல்லி 25,000 முழம் நீளம், 10,000 முழம் அகலம், அதில் நீ ஒரு இதை கட்டணும். அப்புறம் அதை சுற்றி சுவர் இருக்கணும், அறைகள் இருக்கணும். ஆனால் எந்த காரணத்தை கொண்டும் தேவன் சொன்ன அந்த கட்டளையில் ஒரு முளத்தையும் ஒரு சின்ன இடத்த கூட நீ உன் இஷ்டத்துக்கு நீ கட்டக்கூடாது, அதை மாற்றக்கூடாது. நடுவில் எந்த ஒரு தேசத்தை நீங்கள் சுதந்திரிச்சுக்கிட்டீங்கன்னா அந்த தேசத்தில் போய் இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஆலயம் கட்டணும். அப்போது அதில் நடு பிரகாரத்தை நீங்கள் உண்டு பண்ணணும். அதுதான் கரு மையம், கரு பிரகாரம்னு அந்த சொல்கிறது. அதில் நீங்கள் அந்த உடன்படிக்கை பெட்டி வைப்போம்ல, அதில் தான் ஆசாரியன் போய் பலி செலுத்தணும். அதாவது தேவனுக்கு போய் இது பண்ணிட்டு வரணும், தூபம் காட்டணும். அப்போது இவர் சொல்கிறாரு, அப்போ உள்ளே போகிற ஆசாரியனுக்கு என்ன கட்டளையான் தெரியுமா? அந்த ஆசாரியன் சணல் வஸ்திரம் நறுத்த ட்ரெஸ்ஸு தான் போட்டு போகணுமா. இப்போ சொல்கிறாரு, இதெல்லாம் கொண்டுட்டு போய் அந்த நகரத்தை காட்டி இப்படி நீ அளந்து இப்படி நீ செய்யணும், அந்த ஆசாரியம் இப்படி இருக்கணும், உள்ளுக்குள்ளே கொண்டு போய் வேறு எதையும் வைக்கக்கூடாது என்னோடய ஆலயத்தில் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அவர் சொல்கிறாரு, எப்பா நீ இந்த ஆசாரியன் கீழே சல்லடம்னா நம்ம கால் டவுசர்ன்றோம்ல, அதுவும் மேலே போடுற வஸ்திரமும் சணல் நூலால் செய்யப்பட்ட வஸ்திரம் தான் நீ போடணும். ஆட்டு மயிரில் நீ ட்ரெஸ் போடக்கூடாது. ஏன்னா என்னுடைய ஆலயத்தில் என்னுடைய பிரகாரத்தில் நீ நிற்கும்போது உன்னோட உடம்புல இருந்து வேர்வை உண்டாகி அந்த ஆலயம் அசசிப்படக்கூடாதான். அப்போ அவரோட பிரசன்னம் இருக்கிற இடத்த எவ்வளவு அருமையாக அவர் இன்னைக்கு நம்ம எப்படி பண்ணுறோம் பாருங்களேன். இந்துக்கள் கூட அவங்க கோயிலுக்குள்ளே போகும்போது செருப்பு போட்டு போக மாட்டாங்க. ஆனால் நம்மலாம் அழகாக எடுத்துகிட்டு போகிறோம், உள்ளுக்குள்ளேயே தான் போட்டு உட்காந்துருக்கோம். ஆனால் கர்த்தர் சொல்கிற அவர் சொன்ன ஒரு பரிசுத்தோன்றது எத்தனை பெரிது தெரியுமா? அந்த ஆசாரியனுக்கு வேர்க்கக்கூடாதான், வேர்வை விழக்கூடாதான் அந்த இடத்துல. ஏன்னா அது அவருடைய பரிசுத்த ஸ்தலமா. ரெண்டாவது சொல்கிறாரு, அந்த ஆசாரியன் உள்ளே இருந்துட்டு வெளியே போய் ஜனங்களை ஆசீர்வதிக்க போகும்போது இந்த போட்டிருக்க ட்ரெஸ்ஸை கலட்டி அங்கே இருக்கிற ஒரு பரிசுத்த அறையில் வச்சிடணுமா. அதை சுற்றி அறைகள்லாம் கட்டியிருப்பாங்க. அதில் இவர் போய் அந்த அறை வச்சுட்டு வேறு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு தான் இவர் போய் அந்த இவங்களுக்கு வெளியில் நின்று இருக்கிறாங்கல்ல பிரகாரத்தில், வெளிப்பிரகாரத்தில் நிற்கிற ஜனங்களை போய் இவர் பார்க்கணும். அப்படியா இன்னைக்கு இருக்கிற அதே இந்து கோயிலில் எப்படி அவங்க உள்ளே போய் தெய்வத்துக்கு ஆராதனை பண்ணிட்டு கொடுக்குறாங்க பிரசாதம், அது ஜனங்களை பார்த்து ஆசீர்வதிக்கிறாங்க. அது நம்மளை பார்த்து தான் அவங்க செஞ்சுருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இந்த நம்மளுடைய அந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருந்த அதே முறைமைன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் அவங்க சிலையை வச்சுருக்காங்க, நம்மகிட்ட விக்கிரகம் கிடையாது.
அதை தப்பாக வச்சு அதை அவங்க தொழுது கொள்கிறாங்க. இப்போ பிரியமானவர்களே, இன்னும் என்ன சொல்கிறாருன்னா, அந்த ஆசாரியன் எப்படி இருக்கணுமா தெரியுமா? அந்த ஆசாரியன் அந்த ஆண்டவருக்குன்னு சொல்லி அவன் வந்து வேலை செய்கிற வரைக்கும், ஆசாரிய ஊழியம் நிறைவேற வரைக்கும் அவன் வீட்டுக்கு போகக்கூடாது. 2வது அவன் யாரை கல்யாணம் முடிக்கணுமா? விதவையையும் விதவையையும் கணவனால் தள்ளிவிடப்பட்டவங்களையும் அவங்க திருமணம் முடிக்கக்கூடாதான். கன்னி பெண்ணை தான் திருமணம் முடிக்கணுமா. திருமணமாகாத கன்னி பெண்களை தான் இவங்க திருமணம் முடிக்கணுமா. ஒருவேளை ஆசாரியன் மனைவியாக இருந்து அந்த ஆசாரியன் இறந்துட்டா, அவங்க விதவையாயிட்டா அந்த விதவையை இவங்க கல்யாணம் முடிச்சுக்கலாமா. அப்படி ஆசாரியர்கள் யாரை கல்யாணம் முடிக்கணும்னு கூட அவர் நியமனம் வச்சிருக்கிறார். அது மாத்திரம் இல்லை, அந்த ஆசாரியர்கள் எதனால தீட்டுப்படக்கூடாதுன்னா, தான் சொந்த தாய் தகப்பன் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இவங்களை மட்டும் இந்த இரத்த சம்பந்தமான இந்த உறவுகள் இறந்தால் மட்டும்தான் அவங்க பிரேதத்தினால தீட்டுப்படணுமா. அந்த பிரேதத்தை போய் பார்க்கணும், அவ்வளோதான். அதை பார்க்கலாம் தொடலாம் போல். இல்லைன்னா மற்ற எந்த பிரேதம்னாலும் தொடக்கூடாது. இன்றைக்கி நம்ம நிலமை பார்த்திங்களா? நம்மளோட பாஸ்டர்மார்கள்லாம் ஊர் உலகத்தில் இருந்த அத்தனை இறந்தவங்களோட பிரேதமும் அங்கே போகும். அவங்க இல்லைன்னா அவங்க வீட்டுக்கு போய் அவங்க அதுக்கு ஒரு பாட்டு பாடி அவங்க ஜெபம் பண்ணி அவங்க ஆசீர்வதித்து தான் அதை அனுப்புகிறாங்க. அது என்ன வகையில் உண்மையோ எனக்கு தெரியல. ஆனால் ஆண்டவர் இப்படியா சொல்லியிருக்கிறார். அப்புறமா இதெல்லாம் சொல்லி இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி, ஏன்னா இப்போ புதிதாக அவர் வந்து ஜனங்களை உருவாக்குகிறார், ஆசீர்வதிக்கிறார். அப்போ சொல்கிறார், இந்த மலை உச்சிக்கு போனேன்னா என்னுடைய கற்பம், என்னுடைய அந்த ஸ்தலம் இருக்கிற இடத்த சுற்றிலும் இருக்கிற இடம் பரிசுத்தமாக இருக்கணும். அவர் அந்த இடத்த சுற்றி இருக்கிற இடமே பரிசுத்தமாக இருக்கணுமா. எப்பயுமே மலை மேலே தான் இருக்கும் தெரியுமா ஆண்டவருடைய அந்த இதுகள்லாம். அப்போ அவர் சொல்கிறாரு, அதை மலையை சுற்றிலும் பரிசுத்தம் காணப்படணும். அவ்வளோ பரிசுத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறார். இன்றைக்கி நம்ம இதில் வந்து எல்லாம் ஆண்டவர் தீர்த்துட்டார், ஏசப்பா எல்லாத்தையும் நமக்கு வந்து அவர் வந்து சிலுவையில் இது பண்ணிட்டார், அதனால் ஒன்றும் தேவையில்லைன்னு சொல்லிடுறாங்க. பீரியட்ஸால் கூட சர்ச்சுக்கு போகலாம், என்ன வேணால் பண்ணிக்கலாம், அப்பம் திருவிருந்து எடுத்துக்கலான்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் கர்த்தருடைய அந்த பரிசுத்தம் அப்படின்றது மிகவும் ஆழமானது பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. அப்புறம் அவர் கூட்டிகிட்டு போய் இன்னொரு நதியை இவர் கூட்டிகிட்டு போய் பின்னால் இன்னொரு கிழக்கு வாசல் பக்கம் வடக்கு வாசல் கூட்டிகிட்டு போய் காட்டுறார். அங்கே ஒரு புது இடத்துலேருந்து கிழக்குலேருந்து ஒரு தண்ணி புறப்பட்டு வருது. அந்த தண்ணியில் தண்ணியை பார்த்து இவர் கூட வான்னு கூட்டிகிட்டு போகிறார். அப்போது அந்த தண்ணியில் இவர் கால் வச்சு கொஞ்சம் தூரம் போகும்போது அத்தனை முளம்னு போட்டிருக்கு. 50 முழம் 1000 முழம் 50 முழம் 100 முழம்னு போட்டிருக்கு. அப்போது அவர் போகும்போது கணுக்கால் அளவு இருந்ததான், அப்புறம் முழங்கால் அளவு இருந்ததான். 1000 முழம் தண்ணி தூரத்தை கடந்து போகும்போது பார்த்தா இவரால் உள்ளேயே நிற்க முடியாத அளவுக்கு தண்ணி இவரை முங்கி தண்ணி போச்சான். அது வந்து ஒரு நதி. ஒரு பாட்டு ஒன்று வெர்கமன் செய்ய பாடுவார், கணுக்கால் அளவும் போதாதையா முழங்கால் அளவும் போதாதையா நீந்தி நீந்தி மகிழனுமே நிரம்பி நிரம்பி மகிழனுமேனு ஆவியானவரை எப்படி பெற்றுக்கொள்ளணும்னு ஒரு பாட்டு பாடியிருக்கிறார். இதை கொண்டு இப்போது இந்த நதி, ஏன்னா இதில் என்ன ஆவிக்குரிய கருத்துனா, இந்த நதி ஓரங்களின் இது ஒரு ஆவிக்குரிய கருத்து இருக்குது, அதை தான் அவர் பாடியிருக்கிறாரு. இந்த நதியின் 2 கரையோரங்களிலும் விருட்சங்கள் முளைத்திருக்குமா. அது எப்படி இருக்கும்னா, கொழுமையும் செழுமையுமா, இலைகள் உதிராது பச்சை பசேர்னு இருந்துட்டு கனி கொடுக்குமா. அந்த கனி ஒரு நாளும் குறையாதான், மாதந்தோறும் புதிய கனிகள் கொடுக்குமா. யாரும் அதுக்கு போய் உரம்பாய்ச்ச வேண்டியதில்லை, தண்ணி ஊற்ற வேண்டியதில்லை, எந்த முயற்சியும் பண்ண வேண்டாம். ஆனால் அந்த நதி ஓரமாக இருப்பதினால் அந்த மரங்கள் அது வந்து என்ன செய்து கனி கொடுக்குது. அது மாத்திரம் இல்லை, அந்த பள்ளங்கள் எல்லாம் மச்சங்கள் இருக்கான், அதை வலை போட்டு மீன் பிடிச்சு எடுத்துக்கலாமா. அப்படி செழிப்பான ஒரு நதி. இது போய் கடலில் கலக்குதான். அங்கே கலக்கும்போது அது பரிசுத்தமாகிறதுன்னு சொல்லிட்டு சொல்கிறார். அப்போ அவர் சொல்கிறாரு, இந்த நகரத்தையும் இந்த இடத்தையும் இவர் சொல்கிறாரு, அதற்கு யெகோவா ஷம்மா என்று பெயர் வைத்தாராம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. யெகோவா ஷம்மா. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ செஞ்ச அக்கிரமத்தெல்லாம் நான் விட்டுட்டேன்,
நீ என்னென்ன பாவம் பண்ணியோ எல்லாத்துக்கும் உனக்கு நான் தண்டனை கொடுத்து உனக்கு நான் சிறைச்சாலையில் உன்னை போட்டுட்டேன். ஆனால் இப்போ மீண்டுமாய் மறுபடியுமாய் நான் புதிய எரிச்சல் நகரத்தை நான் கெட்டுறேன். நான் சபையை நான் தேவனுடைய ஆலயத்தை நான் கட்டுறேன். இப்போ நீங்கள் நான் சொன்னபடி மீண்டும் பரிசுத்தமாக வாழுங்க. உங்களுக்குன்னு ஒரு நதியை நான் உண்டாக்கியிருக்கேன். அந்த நதியில் எப்பயுமே கனி இருக்கும். கவலைப்படாதீங்க, உங்களுக்கு ஒரு குறையும் இல்லை சொல்லிட்டு யெகோவா ஷம்மா. யெகோவா ஷம்மானா தேவன் நம்மோடு இருக்கிறார்னு அர்த்தம். ஹல்லேலூயா! எவ்வளவு அன்புள்ளவர் பாருங்க. ஜனங்கள் அவரை விட்டு போயிட்டாங்க. அவர் சொன்னதை கேட்கல. அவங்க இருதயத்தில் ஆண்டவரை நினைக்கல. விக்கிரகாராதைக்குள்ளே போயிட்டாங்க. எப்போ பாரு ஆண்டவருடைய தீர்க்கதரிசிகளை கொலை செய்ய தேடுறாங்க. இவ்வளவு செஞ்சாலும் தன் ஜனங்களை நேசிக்கும்படியாய் அதுக்குரிய தண்டனையை கொடுத்துட்றாரு. ஆனாலும் முற்றிலும் அவர் மனம் மாறி, அதாவது அவர் என்ன பண்ணுறாருன்னா, தன்னுடைய தீர்க்கதரிசிகள் மூலமாய் அவர் செய்கிற நன்மையும் வெளிப்படுத்துகிறார். அவர் சொல்கிறாரு, நீதிமான நீ அவன் தப்பு பண்ணான்னு வச்சுக்கேன், அப்போ நீ போய் அவனை கண்டித்து உணர்த்து. அவன் தான் செய்த அந்த பாவத்தின் நிமித்தம் அவன் மனம் திரும்பிட்டானா அவனை நான் பாதுகாத்துக்கிடுவேன். அவனை நான் சாகடிக்க மாட்டேன். ஆனால் துன்மார்க்கன் சாகும்படியாய் தவறு செய்கிற துன்மார்க்கனை நீ எச்சரிக்கும் போது அவன் மனம் மாறினால் நான் அவனை மன்னிப்பேன். அதனால நீ இந்த வசனம்தான் என்னை தொட்டது. ஏன்னா இல்லைன்னா அந்த இரத்தப்பழியை நான் ஒன்னட்ட தான் கேட்பேன் பார். அதனால் சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை நாம் மற்றவர்களுக்கு நிச்சயமாக நம்ம இயேசுவை பற்றி சொல்லணும். அவர் எதுக்காக பூமிக்கு வந்தார், அவருடைய அது ஏன் வந்தார், அப்போ அந்த சுருக்கமாக அவருடைய இறப்பும் பிறப்பும் உயிர்த்தெழுதல், மெயினாக உயிர்த்தெழுதலினுடைய வல்லமை என்ன, நம் பாவங்களுக்கும் அக்கிரமங்களுக்காக அவர் வந்தார். ஏன்னா இது அறியாது இறந்தாங்கன்னா நம்ம பக்கத்திலேயே இருந்துட்டு நீ இருந்தையே நீ சொன்னையா அப்படின்னு கேட்பார்ல. யூதர் குலம் அழியிறதுக்கு எஸ்தர் ராஜாத்தி நான் போனேன்னா ராஜா இப்போ என்னை நான் சொல்லாமல் போனேன்னா என்னை மரண தண்டனை கூட கொடுக்கலாம், என்னை கூப்பிடல, நான் போக முடியாதுக்கு அவர் திட்டுனாருன்னு சொல்லி அவள் 3 நாள் உபவாசம் இருந்து போகிறாள்ல. அப்போ யூத குலம் காப்பாற்றப்பட்டது. பெரியமானவர்களே, நம்மேல் விழுந்த இந்த தீர்க்கதரிசியில் நம்ம எல்லாருமே இப்போ தீர்க்கதரிசிகள் தான், நம்ம எல்லாருமே ஆசாரியர்கள் தான், நம்ம எல்லாருமே லேவியர்கள் தான். ஹல்லேலூயா! பாட்டு பாடுறாருல விருகமன் செய்யா, ஆசாரியர்களும் நாங்களே, லேவியர்களும் நாங்களே, ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே. நாம் தான் ராஜா, நாம் தான் ஆசாரியர்கள், நாம் தான் தீர்க்கதரிசி. ஆண்டவர் சொல்கிறார். அதனால் உண்மையில் பிரியமானவர்களே, இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசி புஸ்தகத்தை எல்லாரும் நல்லா வாசிங்க. கர்த்தருடைய அந்த இருதயத்தை நம்ம புரிஞ்சு கொள்ளலாம். அவர் இருதயத்தை எப்படி அவர் நம்மளை அவர் நம்ம இருக்கணும்னு சொல்கிறாருன்ற இருதயத்தின் நினைவுகளை நம்ம புரிஞ்சுக்கலாம். நம்ம இருதயத்தில் அக்கிரம சிந்தை மட்டும் வைக்கக்கூடாது. அவர் சொன்னதை சொன்னபடி நம்ம ஃபாலோ பண்ணணும். அதுதான் ரொம்ப பெரிய காரியம். மற்றவர்களுக்கு துன்மார்க்கனை நாம் எச்சரிக்கணும். நீதிமான் தப்பு பண்ணாலும் அவனை கண்டிக்கணும், அவனுக்கு நம்ம சொல்லணும், அறிவு இருக்கணும். எப்பா நீ இந்த மாதிரி பாதையில் போகிறப்பா தப்பு பாஞ்சான், அவன் நல்லவன் நீதிமான், அவனுக்கு என்ன. இதை வச்சுக்கிட்டு தான் சிலதுக என்ன பண்ணுதுங்க, வறுக்கிறேன் பொறுக்கிறேன் அப்படி பண்ணுறேன் இப்படி பண்ணுறேன்னு சொல்லி வேறு மாதிரி வீடியோ போட்டுக்கிட்டு அலைகிறாங்க. அது தப்பு. நேராக போய் பேசு. நீ ஏன் வீடியோ போடுற? நேர தைரியம் இருந்தால் நேராக போயிட்டு எச்சரி. உன்னை யாருமே ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அவங்க வீட்டுக்கு நேராக போய் எச்சரி. தைரியம் இருந்தால் அதை செய்யணும். வீடியோவில் உட்காந்துக்கிட்டு போட்டாவை போட்டுக்கிட்டு அப்படி இப்படின்லாம் பேசக்கூடாது. இது பெரிய பாவம். பெரியமன்னவர்களே, எசேக்கியேல் தீர்க்கதரிசி புஸ்தகத்தின் இந்த 2வது பாகத்தை முழுமையாக கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. நிச்சயமாக இதை அநேகருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அவங்க பார்க்குறாங்களோ பார்க்கலையோ கவலைப்படாதீங்க பெரியமானவர்களே, நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் நல்ல மனசு வச்சு ஷேர் பண்ணுவீங்க. இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிங்கப்பா அப்படின்ட்டு அவங்க அதை அசட்டை பண்ணாங்கன்னா கர்த்தர் நம்மளை கேட்க மாட்டார், அவங்கள தான் கேட்பார். அதனால் அதை சொல்லியே நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அல்லேலூயா. இப்போ கூட எனக்கு தாகம் என்ன, ஆண்டவரே எத்தனையோ பேர் இந்த வேதத்தை அறியாமல் இருக்கிறாங்களே,
எப்படியாகிலும் இந்த வேதத்தை அறியட்டும்ப்பா. ஆண்டவருடைய சத்தியத்தை அறியணும் ஆண்டவரே. உடைய வேதத்தில் மகத்துவங்களை நான் எழுதி கொடுத்தேன், அதை அந்நிய காரியமாக என்றாங்கன்னு சொன்னாங்களே ஆண்டவரே, அதை தெரிந்து கொள்ளணும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அந்த ஒரு ஆசையில் தான், அந்த ஒரு இதில் தான், பாரத்தில் தான் இதை வந்து நான் வெளியிடுறேன். நீங்கள் பார்க்குறீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை மெய்யாகவே அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான பிரச்சனைகளையும், அவர் போராட்டங்களையும் கட்டாயம் அவர் நீக்குவார். இதை அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வேதத்தை திருப்பி நீங்கள் வந்து பைபிளில் இதை கேட்டுட்டு விட்டுறக்கூடாது. நீங்களும் வேதத்தை எடுத்து நீங்கள் வாசிக்கணும். அந்த எசேக்கியா தீர்க்கதரிசி முழுசையும் நீங்கள் வாசிக்கணும். நாளைக்கு வேறு அடுத்த இது பாகத்தில் நாம் ஒருவர் நாம் சந்திக்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. காட் பிளஸ் யூ.